வரும் சட்டமன்ற தேர்தல் களத்தில் அதிமுகவிற்கும் திமுகவிற்கும் மட்டுமே போட்டி என அதிமுக முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி தெரிவித்துள்ளார். விருதுநகர் மேற்கு மாவட்ட வாக்குச்சாவடி நிலை முகவர்களுக்கான ஆலோசனைக் கூட்டம் சிவகாசியில் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் அதிமுக முன்னாள் அமைச்சரும் விருதுநகர் மேற்கு மாவட்ட செயலாளருமான ராஜேந்திர பாலாஜி கலந்து கொண்டு உரையாற்றினார். அப்போது பேசிய அவர், அதிமுகவிற்கு எதிர்ப்பான இயக்கமும் எதிர்ப்பான கொள்கையும் கொண்ட கட்சி திமுக தான் என்றும், கூட்டணியில் இருப்பவர்களை வைத்து வெல்லக்கூடிய வல்லமை படைத்தவர் எடப்பாடி பழனிசாமி என்றும் பெருமிதம் தெரிவித்தார். மேலும் திரையில் வருபவர்களை நேரில் பார்க்க மக்கள் கூட்டம் வரும் என தெரிவித்த அவர், கூட்டமெல்லாம் வாக்காக மாறாது என விஜயை மறைமுகமாக விமர்சனம் செய்தார். அதிமுகவுக்கு எதிர்ப்பான கொள்கை கோட்பாடுகளை இயக்கம் சொன்னால் அது திமுக தான். திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் தான் போட்டி, அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் தான் போட்டி. களத்திலே நாம் இருக்கிறோம். நமக்கு எதிர்ப்பாக இருக்கக்கூடியது திமுக. ஆகவே நமக்கு பக்கத்திலே இருப்பவர்கள், நமக்கு எதிரிலே பக்கத்தில் இருக்கக்கூடியவர்கள், எதிரணியிலே பக்கத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பேரும் ஒட்டு சோழர்கள் தான். அவர்களை பற்றி நாம் கவலைப்பட வேண்டியதே கிடையாது. வருபவர்கள் வரட்டும். இருப்பவர்களை வைத்துக் கொண்டே ஜெயிக்கக்கூடிய வலிமையான ஒரு வல்லமை பெற்ற தலைவன் எடப்பாடியார். ஒரு வலிமையான கூட்டணி அமைக்கக்கூடிய பக்குவம் உள்ள தலைவன் எடப்பாடியார். அற்புதமான ஒரு நிகழ்ச்சிகள் தான் இந்த ஆண்டு நடக்கப் போகிறது. நாம் நினைக்கின்ற கூட்டணிகள் எல்லாம் எடப்பாடி அமைக்க இருக்கின்றார், பேசிக் கொண்டிருக்கிறார். பிரச்சனைகள் சால்வாகிக் கொண்டிருக்கிறது. அற்புதமான வெற்றியை நோக்கி நமது கூட்டணியை வழிநடத்திக் கொண்டிருக்கிறார் நமது பொதுச்செயலாளர் எடப்பாடியார். ஆகவே எந்த ஐயப்பாடும் கிடையாது. களம் என்பது அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் தான். வெற்றி என்பது அதிமுகவுக்கும் தான். வெற்றியுடைய உற்சாகத்தை கொண்டு அலங்கரிக்கக்கூடிய ஒரே தலைவன் எடப்பாடியார் தான் என்ற முடிவோடு தேர்தல் களம் புகுவோம்.